நம்முடைய ரத்தத்துல ஒரு வகையான ஹார்மோன் சுரக்குதான். சிறுநீரகத்துக்கு மேல இருக்கிற அட்ரினல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து புறப்படுற ஒரு நச்சு ஹார்மோன் ரத்தம் முழுக்க சேர்ந்து இதயத்தை படப்படன்னு துடிக்க வைக்குதான். துடிச்சா என்ன, துடிச்சிட்டு போகுது அப்படின்னா இதயம் பலவீனமா போகும். நம்ம இதயத்தை நாமளே பலவீனமாக்கலாமா? கோபத்துல சுரக்கிற ஹார்மோன் இதயத்தை படபடப்பா துடிக்க வச்சு இதயத்தை பலவீனமாக்கி நம்முடைய வாழ்நாளையே குறைச்சிருதே. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ கோபம் என்பது மனிதனுக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி பாருங்க. நபிகள் பெருமகனார் ஒரு யோசனை சொல்றாரா, நிற்கிற போது உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து இருக்கிற போது உங்களுக்கு கோபம் வந்தால் படுத்துக் கொள்ளுங்கள். ஐ திங்க் இந்த போஸ்டரை மாத்தினா நம்முடைய மனோநிலை மாறும். உண்மைதான். நீங்க உங்களுடைய இருப்பு தன்மையை மாத்தினீங்கன்னா மூச்சு மாறும். மூச்சு மாறினாலே கோபம் போயிடும். கோபம் மூச்சோடு தொடர்புடையது. நிற்கிற போது கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்கார்ந்து இருக்கும் போது கோபம் வந்தால் படுத்துக் கொள்ளுங்கள். நபிகள் பெருமகனாருடைய ஒரு நல்ல யோசனை. இதையெல்லாம் அந்த நூல்ல அவர் மேற்கோள் காட்டுறார். எல்லாத்த விட அழகான ஒரு செய்தி பிளாட்டோ சொன்ன செய்தி, இறைவன் நம்மை எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தால் கோபம் வராது. எப்படி தெரியுங்களா? இப்ப நம்மளை விட மேலதிகாரி நிக்கும் போது நம்மளை விட கீழான ஆள் மேல் நம்ம கோபப்படுவோமா? நம்ம பாஸ் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கிற போது நாம நமக்கு கீழே இருக்கிற கோபப்பட்டு தான் பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்? நமக்கு மேல ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற போது கொஞ்சம் எச்சரிக்கையா நடப்போம். நம்ம கோபத்தையோ கடுஞ்சொல்லையோ காட்ட மாட்டோம். இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போறோம். இறைவன் நம்ம எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நாம் பிறர் மீது கோபப்பட மாட்டோம். கோபத்தை பற்றிய மறுபரிசீலனை அவசியம். கோபம் மயக்கத்தால் வருகிறது. அது ஒரு போதை. அதிலிருந்து விழிக்க வேண்டியது கட்டாயம்.